இது மகிமை நேரம். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் எல்லாருக்கும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளின் செய்திக்கு ஆதாரமாக நான் எடுத்துக்கொண்ட வேத வசனம் புலம்பல் 3ஆம் அதிகாரம் 27வது வசனம். தன் இளம் பிராயத்தில் நுகத்தை சுமக்கிறது மனுஷனுக்கு நல்லது, அவரே அதை தன்மேல் வைத்தார் என்று அவன் தனித்திருந்து மௌனமாயிருக்க கடவன். நம்பிக்கைக்கு இடமுண்டோ என்று தன் வாயை தூளில் நுழுந்துவானாக. இளம் பிராயம், வாலிப பிராயத்திற்கென்று வேதம் தருகிற ஆலோசனைகளை நாம் பார்த்து வருகிறோம். இந்த நாளிலே நாம் பார்க்க போகிறது நுகத்தை சுமப்பதை பற்றி. இளம் பிராயத்தில் நுகத்தை சுமப்பது மனுஷனுக்கு நல்லது. எல்லாருக்கும் வாலிப பிராயம் சந்தோஷமாக இருப்பதில்லை. வாலிப பருவத்திலே மிகுதியான பாடுகளை அனுபவிக்கிற பிள்ளைகள் உண்டு, கஷ்டங்களின் ஊடாக போகிறவர்கள் உண்டு. இதை கேட்கிற நீங்கள் ஒருவேளை நினைக்கலாம், நானும் அப்படிதான், என்னுடைய வாழ்க்கை இதுவரை எனக்கு லகுவாக இருக்கவில்லை, சின்ன வயது முதல் இதுவரைக்கும் நான் பாடு அனுபவித்து வந்திருக்கிறேன் என்று நீங்கள் நினைக்கலாம். உங்களுக்கு தான் இந்த செய்தி. வேத வசனம் சொல்லுகிறது, இளம் பிராயத்தில் நுகத்தை சுமப்பது மனுஷனுக்கு நல்லது. இப்ப நீங்க கஷ்டப்படுறது அது நல்லதான், அவரே அதை தன்மேல் வைத்தான் என்று தனித்திருந்து மௌனமாயிருக்க கடவன் என்று வேத வசனம் சொல்லுகிறது. கர்த்தர் அறியாமல் ஒரு பாடும் நம்முடைய வாழ்க்கையிலே வருவதில்லை. உலகம் எல்லாம் வாழ்ந்திருக்கலாம், நாம் அவருக்கு உண்மையாக இருப்போம், அவரை தேடுவதிலே அவருக்காக வாழ்வதிலே உத்தமமாய் இருப்போம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையின் பாடுகள் முடிந்தது போல் இருக்காது, திரும்ப திரும்ப பாடுகளை அனுபவிப்பது போல் இருக்கும். வேத வசனம் சொல்லுகிறது அது நல்லதான். இளம் பிராயத்திலே அப்படி கஷ்டப்படுவது நல்லதான். வேதத்திலே ஒரு வசனம் உண்டு, உன் இருதயத்தில் இருப்பதை நீ அறியும் படிக்கும், பின்னாட்களில் நீ நன்றாயிருக்கும்படிக்கே கர்த்தர் என்னை அந்த பெரிய வனாந்திர வழியிலே நடத்தி வந்தார் என்று அறிவாயாக. வாழ்க்கையின் வாலிப பருவத்திலே பாடுகளை அனுபவிப்பது நல்லது. ஏனென்றால் பின்னாட்களிலே அதற்கான பிரதிபலனை கர்த்தர் நமக்கு தருவார். வாழ்க்கையின் வாலிப பருவத்திலே எல்லா சந்தோஷங்களையும் உலகத்தின் இன்பங்களையும் அனுபவித்து விட்டு தள்ளாத வயதிலே முடியாத பொழுது பாடுகளை அனுபவிப்பது கடினமானது. இந்த அதிகாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது அந்த ஆக்கியோன் சொல்லுவார், தேவனுடைய சினத்தின் மிலாற்றினால் உண்டான சிறுமை கண்ட மனுஷன் நான், அவர் என்னை வெளிச்சத்தில் அல்ல இருளிலே நடத்தி வந்தார். அப்படி சொல்லிவிட்டு அவர் சொல்லுவார், நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது அவருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. வேதத்திலே பாட அனுபவித்தவர்கள் உண்டு, பாட அனுபவித்த வாலிபர்களை நாம் வேதத்துல பார்க்கணும். யோசேப்பின் வாழ்க்கையை நாம் பார்க்கும் பொழுது 17 வயது வரை அவருடைய வாழ்க்கை அவருக்கு இன்பமாக இருந்தது. தகப்பனாரால் மிகவும் நேசிக்கப்பட்ட ஒரு மகன், பிரத்யேகமான ஒரு அங்கியை கூட தகப்பனார் அவருக்கென்று செய்து கொடுத்திருந்தார். ஆனால் சகோதரரால் அவர் பகைக்கப்பட்டவர். தகப்பனார் யோசேப்புக்கு காட்டின அன்பை அவருடைய சகோதரர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அது மாத்திரமல்ல, அவருடைய யோசேப்பின் சகோதரர்கள் இயல்பாகவே துன்மார்க்கராய் இருந்தார்கள். யோசேப்பை அங்கீகரிக்க அவர்களுக்கு முடியவில்லை. எப்படியாவது ஒழித்து விட வேண்டும் என்று சொல்லி மீதியானியர் கையிலே விற்று போட்டார்கள். வேதத்துல நாம் பார்க்கும் பொழுது அந்த அனுபவத்தை பற்றி வேதம் சொல்லும் பொழுது கெஞ்சி கேட்டுக்கொண்டான் என்று சொல்லியிருக்குது. என்னை விற்று போடாதிருங்கள், அப்பாவிடம் என்னை திரும்ப அனுப்புங்கள் என்று யோசேப்பு கெஞ்சி கேட்ட பொழுதும் இரக்கம் வைக்காத சகோதரர்கள் அவரை விற்று போட்டார்கள். ஆனால் அது நன்மையாகவே முடிந்தது. 17 வயது முதல் 30 வயது வரை யோசேப்பின் வாழ்க்கையை நாம் பார்க்கும் பொழுது யோசேப்பு மிகுதியான பாடுகளையே அனுபவித்திருந்தார். அவரை வாங்கின அந்த போத்திபாரின் வீட்டிலே பொய்யான குற்றம் சாட்டப்பட்டு அவர் சிறையிலே அடைக்கப்பட்டார். சிறைச்சாலையிலேயே அவர் ஒரு கைதியாக அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்.
ஆனா அங்கேயும் நாம் வேதத்துல பார்க்கும் பொழுது கர்த்தர் யோசேப்போடே கூட இருந்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு கிடைக்கும்படி செய்தார் என்று வாசிக்கிறோம். பாடுகளின் சமயத்தில் தான் கர்த்தர் நம்மோடு கூட இருப்பதை அதிகமாக உணர முடியும். வாலிபத்திலே நீங்கள் அனுபவிக்கிற இந்த பாடுகள் கர்த்தருடைய பிரசன்னத்தை நீங்கள் இன்னும் அதிகமாக உணர்வதற்காக, இன்னும் அவரோடு நெருக்கமாக நீங்கள் வாழ்வதற்காக, உங்கள் அன்பின் உண்மை சோதிக்கப்படுவதற்காக. அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன் என்று யோபு சொல்லுகிறார். யோபுக்கு ரெண்டத்தனையாக ஆண்டவர் இழந்த எல்லாவற்றையும் கொடுத்தார். அதே போல தான் வாலிப பருவத்திலே நீங்கள் படுகிற இந்த பாடுகள், இந்த கஷ்டங்கள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையின் ஏதோ ஒரு உயர்விற்காக, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பதற்காக, கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவதற்காக. யோசேப்பின் வாழ்க்கையை நாம் பார்க்கும் பொழுது திடீரென்று அவர் உயர்த்தப்பட்டார். சிறையிருப்பை திருப்பும் பொழுது நாம் சொப்பனம் காண்கிறவர்கள் போல இருந்தோம். அப்பொழுது நம்முடைய வாய் நகைப்பினால் நிறைந்திருந்தது என்று வேதவசனம் சொல்கிறது. அப்படிதான் திடீரென்று யோசேப்பின் சிறையிருப்பு திருப்பப்பட்டது. சிறைச்சாலையிலிருந்து நேரடியாக ராஜாவின் முன்னால் அவர் நிற்கிறார். ராஜாவுக்கு அடுத்த உத்தியோகம், ராஜாவுக்கு அடுத்த அந்தஸ்துக்கு அவர் உயர்த்தப்படுகிறார். அதே போலதான் இளம் பிராயத்திலே நீங்கள் கஷ்டத்தை அனுபவிக்கிறீர்கள் என்றால் கர்த்தர் உங்களுக்காக உயர்வுகளை வைத்திருக்கிறார் என்று அர்த்தம். ஆனால் அந்த பாடுகளிலே, அந்த கஷ்டங்களிலே நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம் உண்டு. கர்த்தருக்கு நீங்கள் உண்மையாக இருக்க வேண்டும். அவரோடு நெருங்கி வாழ்வதிலே நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். தாவீது ராஜாவின் வாழ்க்கையிலையும் நாம் பார்க்கும் பொழுது அவர் வாலிபனாக இருந்த காலங்களில் எல்லாம் கஷ்டத்தை அனுபவித்தார். ஆனால் கர்த்தர் அவரோடு கூட இருந்தார் என்று நாம் பார்க்கிறோம். தானியேலின் வாழ்க்கையிலையும் அப்படிதான். வாலிப பருவத்திலே கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாரானால் உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் பெரிய காரியங்களை சாதிக்க முடியும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உன்னதமான நிலைக்கு உயர்த்த முடியும். இப்பொழுது இருக்கிற இந்த பாடுகள் அதி சீக்கிரத்திலே நீங்கி போகும் என்று வேதவசனம் சொல்கிறது. நீங்கள் அனுபவிக்கிற பாடு என்ன? ஆண்டவருடைய சமூகத்திலே அதை ஒப்பு கொடுத்து ஜெபித்து பாருங்கள். ஆண்டவரே, இந்த காரியம் என்னால் தாங்க முடியாத கடினமான ஒரு பாடாக இருக்கிறது. ஆனா இந்த பாடுகளின் நடுவிலே நீர் என்னோடு கூட இருக்கிறதுக்காக உமக்கு நன்றி. உம்மோடு கூட எனக்கு ஒரு வாழ்க்கை தாரும், உம்மை நேசிக்கிற ஒரு அன்பை தாரும் என்று அவரிடத்திலே நீங்கள் கேட்டு பாருங்கள். இந்த பாடுகளை விட நான் உம்மை நேசிக்கிறேன், இந்த ஆசீர்வாதம் எனக்கு மறுக்கப்படுகிறது ஆண்டவரே, இதை விட உம்மை நான் நேசிக்கிறேன், நீர் போதும், உம்முடைய அன்பு போதும் என்று நீங்கள் சொல்லி பாருங்கள். அவர் என்றைக்கும் உங்களுக்கு போதுமானவராக இருப்பார். என் ஜீவன், என் வாழ்க்கை, என்னுடையதெல்லாம் உமக்கு என்று சொல்லி பாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு நிமிடம் கண்களை மூடி, ஆண்டவரே, இந்த பாடுகளின் நடுவிலே நீர் எனக்கு உதவி செய்யும், இதிலே நான் பொன்னாக விளங்க எனக்கு உதவி செய்யும், என் துர்க்குணத்திற்கு விலைக்கு என்னை பாதுகாத்து கொள்ளும், நீர் இதிலே வைத்திருக்கிற பாடத்தை நான் சரியாக கற்றுக்கொள்ள எனக்கு உதவி செய்யும் என்று உங்களை ஒப்பு கொடுத்து பாருங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கள் நல்ல தகப்பனே, நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம். பாடுகளினூடாக போகிற அந்த வாலிப பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகுகையில் உம்முடைய ஆறுதல்கள் என்னை தேற்றுகிறது என்று வேதவசனம் சொல்லுகிறதே. உம்முடைய ஆறுதல்கள் உம்முடைய பிள்ளைகளை நிரப்பட்டும் ஆண்டவரே. தெய்வ பிரசன்னம் ஒவ்வொருவர் மேலும் இப்பொழுது இறங்குவதற்காக உமக்கு நன்றி. பாடுகளின் வழியாக கடந்து முழங்கால் படிட்டு ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளையையும் நீர் ஆசீர்வதியப்பா. இயேசுவின் நாமத்தினால இந்த பாடுகள் விலகி போகட்டும், அவர்கள் பொன்னாக விளங்கட்டும். இயேசப்பா, உயர்ந்த நிலைக்கு, உன்னத நிலைக்கு உம்முடைய பிள்ளைகளை கொண்டு வார ஆண்டவரே. எல்லா தடைகளும், வாழ்க்கையின் எல்லா தீமைகளும் நீங்கி போக இயேசுவின் நாமத்துல நாங்க கட்டளையிட்டு ஜெபிக்கிறோம். நீர் ஆசீர்வதிக்கிறவர் ஆண்டவரே, நீர் ஆசீர்வதியம்ப்பா, ஆசீர்வதியும். யோசேப்பை உயர்த்தினது போல நீர் இவர்களை உயர்த்தும் ஆண்டவரே. தானியேலை சிங்க கபிலை பாதுகாத்தது போல இந்த பாடுகளின் நடுவிலே உங்களுடைய பிள்ளைகளை நீர் பரிசுத்தமாய் காத்துக்கொள்ளும்ப்பா, காத்துக்கொள்ளும். இவர்களோடு இருக்கிற தேவன் பெரியவர் என்று மற்றவர்கள் கண்டு கொள்ளும்படி இந்த பிள்ளைகளின் வாழ்க்கை உமக்கு முன்பாக குற்றமற்றதாக பரிசுத்தமாக காணப்பட நீரே உதவி செய்யும்.
உம்முடைய அன்பின் கரங்கள்ல தாழ்த்தி தருகிறோம். இயேசு நாமத்துல ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.